வணக்கம். வெல்கம் டு அவர் வாய்ஸ் ஆஃப் லா சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சபாநாயகருடைய தகுதிகள் என்ன, சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், சபாநாயகருக்கான முழுமையான அதிகாரங்கள் என்ன என்பதை முழுமையான காணொலியாக எளிய முறையில் உங்களுக்கு புரியும் வகையில் இந்த காணொலியை வெளியிடுறேன். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்காகவே இந்த காணொலி தயாரிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரோட தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும். கல்வி தகுதி எதுவும் நிர்ணயிக்கப்படல. அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா போதும். மேலும் சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சபாநாயகர் தேர்தல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதாவது புதிய எம்எல்ஏக்கள் அனைவரும் பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக சபாநாயகரால் பதவியேற்றுக் கொள்வார்கள். பிறகு சபாநாயகர் தேதி, அதாவது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அவையில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது யாருக்கு பெரும்பான்மை அதிகமாக இருக்கிறதோ, அதாவது ஆளுங்கட்சி உறுப்பினர் தான் அதிகமா வருவாங்க. ஆளுங்கட்சியில் தான் ஏன்னா மெஜாரிட்டியோட இருப்பாங்க. ஆளுங்கட்சி உறுப்பினர்ல ஒருவர் அந்த போட்டியில் நிற்பார், தேர்ந்தெடுக்கப்படுவார். சில நேரங்கள்ல போட்டியின்றி, அதாவது அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு தெரிந்தா போட்டியின்றி கூட சில நேரங்கள்ல தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பிரிவு அப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தெளிவா கூறுது. ஆர்டிகல் 178 படி மாநில சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நியமனத்தை ஆர்டிகல் 178ல சொல்றாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகருடைய முக்கியமான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவையை நடத்துதல், அதாவது சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் பெற்ற தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் தான். சட்டமன்ற கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி அமைதியான முறையிலும் விவாதங்களையும் நடைபெறுவத வழிவகுப்பவர் சபாநாயகர் தான். அனுமதி வழங்குதல், உறுப்பினர்கள் கேள்வி கேட்கவும் விவாதம் நடத்தவும் தீர்மானங்கள் அல்லது மசோதாக்களை கொண்டு வரவும் சபாநாயகரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது விதி. தீர்மானிக்கும் ஓட்டு, அதாவது ஒரு முக்கிய மசோதா வாக்கெடுப்பு நடக்கும் போது ஒருவேளை இரு பக்கமும் சரிசம நிலையில் 117 வேணும், இரண்டு பக்கமும் அதே நிலையில வராது, 116 அந்த நிலையில வரும்பொழுது சபாநாயகர் நடுநிலை தன்மையோடு இருக்கின்ற சபாநாயகர் பாத்தீங்கன்னா அவருடைய தன்னுடைய ஓட்ட விருப்பத்தின் அடிப்படையில வாக்களிக்கலாம். பதவி நீக்கம், சபாநாயகருக்கு உள்ள அதிகாரத்துல முக்கியமான அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்கள் மீதான தகுதி நீக்க முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் உள்ளது. அதாவது ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மசோதாவோ ஏதோ தாக்கல் செய்யும் பொழுது அந்த மசோதாவிற்கு அந்தந்த கட்சியினுடைய கொறடா ஒரு உத்தரவு பிறப்பிப்பார். அந்த உத்தரவை அவங்க அந்த உத்தரவு என்ன சொல்றாங்களோ அந்த உத்தரவை மதிக்காமல் அந்த உத்தரவை எதிர்த்து வாக்களித்தார்கள் என்றால் அந்த கட்சியோட கொறடா ஒரு புகார் அளித்தால் சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை, அவையில ஒழுங்கினமாக சில நேரங்கள்ல நடக்கும். ஒழுங்கினமா இருக்க மாட்டாங்க, ஏதாவது கூட கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அநாகரிகமாக அன்பார்லிமெண்ட் வேர்ட் எல்லாம் சில நேரங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவையில் ஒழுங்கீனமாக நடக்கும் உறுப்பினர்களை தற்காலிகமாகவோ அல்லது அந்த கூட்டத்தொடர் முழுவதுமோ வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கலாம். அவை குறிப்பு, அதாவது அவையில் பேசப்படும் கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் தேவையற்ற வார்த்தைகளை விவாதங்களை நீக்குவதற்கும், யார் பேசினாலும் சரி, அமைச்சர் பேசினாலும் அதை நீக்குவதற்கான முழுமையான அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. மேலும் குழுக்களை அமைக்கும் உரிமை, சட்டமன்றத்துல பல குழுக்கள் இருக்கும். உறுப்பினர்கள் தலைவர்களாக நியமிக்கும், துணைத் தலைவர்களாக நியமிக்கும், பல்வேறு குழுக்களை நியமிக்கும் உரிமை யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகருக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கு. சபாநாயகருக்கு வழங்கப்படும் சலுகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாத சம்பளம், வீட்டு வசதி, அவருடைய சட்டமன்ற தொகுதி நிதி, பயணப்படி, தினப்படி, மருத்துவ வசதிகள், அரசு இல்லம் தரப்படும், ஓய்வூதியம் கண்டிப்பா இருக்கு. ஒரு சபாநாயகர் ராஜினாமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 179B படி எப்போது வேண்டுமானாலும் ராஜினாமா செய்யலாம். முறைப்படி யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துணை சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகருக்கு அளிக்க வேண்டும். பிறகு ஆர்டிகல் 180 படி சபாநாயகர் பணிகளை தற்காலிகமாக துணை சபாநாயகர் அந்த பணிகளை
மேற்கொள்வார். மேலும் சபாநாயகரை தகுதி நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. கண்டிப்பா முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 179C படி சட்டமன்றத்தின் அப்போதைய மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் மூலம் சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்கலாம். இந்த தீர்மானம் முன்வைக்க 14 நாட்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுக்கணும். சபாநாயகர் எப்படி செயல்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுவதுமா பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆளுங்கட்சியிலிருந்து வந்தாலும் அவருடைய அதிகாரம் அதிகப்படியாக இருந்தாலும் ஒரு சபாநாயகர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நடுநிலை தன்மையோடு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் இல்ல எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் இல்லாமல் நடுநிலை தன்மையோடு மக்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த சட்டமன்றத்தில் நடுநிலை தன்மையோடு நடந்து கொள்வது மிக சிறப்பாக செயல்பாடுகளை வழிவகுக்கும். மேலும் காலத்திற்கும் நடுநிலையாக செயல்பட்டார், மிக சிறப்பாக செயல்பட்டால் என்ற பெயர் நிலைத்து நிற்கும் அளவில் பல்வேறு சபாநாயகர்கள் செயல்பட்டிருந்தார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற பல முக்கியமான சட்டங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக பல்வேறு முக்கியமான காணொலிகளை தினமும் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கும் அன்பு நெஞ்சங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும்